ஹாய்ங்க. இந்த பிரியாணி மசாலா மட்டும் கையில இருந்துச்சுனா போதும். நீங்க எப்படிப்பட்ட பிரியாணி வேணாலும் பண்ணலாம். ஏன்னா மாஸ்டர்லேருந்து செஃப் வரைக்கும் தனியா அவங்க என் வீட்ல அம்மா மொதற்கொண்டு எல்லாருமே பிரியாணி மசாலா மட்டும் ஓனா ரெடி பண்ணுவாங்க. எதுக்குன்னா, அந்த அரோமேட்டிக் ஃப்ளேவர் வந்து பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா அரோமேட்டிக் ஃப்ளேவர் தான் பிரியாணியோட மெயின் இன்கிரீடியன்ட்ஸே. அதே மாரி தான் இந்த பிரியாணி மசாலாக்கு நான் எடுத்திருக்க மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜி 500 கிராம் வந்து பட்டையும், 300 கிராம் வந்து ஏலக்காயும், மிச்சம் 300 கிராமுக்கு வந்து கிராம்பும். இது 2யும் மட்டும் தான் நான் ஒரே அளவுல எடுத்துருக்கேன். மிச்சம் வந்து ஏன்னா கிராம்பு வந்து அதிகமாயிறக்கூடாது. அதே மாரி 100 கிராம் வந்து நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 50 கிராம் வந்து பிரியாணி இல. இது கூட வந்து ஜீரகத்த வந்து நீங்க வந்து லாஸ்ட்டா ஆட் பண்ணா போதும். லாஸ்ட்டானா எப்படின்னா, இது வந்து முதல்ல ஸ்லோ ஃபயர்ல வறுத்தெடுக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப ஸ்லோ ஃபயர்ல அந்த இது எடுக்கணும். அதே மாரி பட்டை 500 கிராம் போட்டிருந்தோம். அதே மாரி தான் இந்த ஸ்டார்னஸும் 500 கிராம். இது கூட நீங்க ஜாதி பத்திரி ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவர் தான். வேற நான் எந்த இன்கிரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்றதில்ல. இந்த இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். பிரியாணி நல்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதேமாரி ஜீரகத்த மட்டும் நீங்க வந்து கடைசியா நீங்க வந்து ஃப்ரை பண்ணா போதும். ஏன்னா ஃப்ரை ஓவர் ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டே நீங்க போட்டீங்கன்னா, பிரியாணியோட டோட்டல் அந்த இதுவே மாத்திரும். டேஸ்ட்டே மாத்திரும். அதேமாரி அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி இந்த பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்றது, அந்த மெஷர்மெண்ட்ட நான் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்றேன். ஏன்னா நான் இப்ப வந்து டோட்டலா ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பல்க்குக்காக தான் இந்த மொத்தமா நான் அடிச்சிருக்கேன். ஆனா அடுத்த இதுல வந்து இத நான் எப்படி 1 கேஜி, 2 கேஜிக்குலாம் நான் எப்படி எடுக்கிறேன் மெஷர்மெண்ட்டா அடுத்த வீடியோல நான் போடுறேன். கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அதேமாரி இந்த பிரியாணி மசாலா இன்கிரீடியன்ட்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி யாருக்கா வேணாலும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.